இந்த வீடியோவில் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான் நம்ம லைஃபே மாற்றுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? என்னோட நேம் ஜானு. நான் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச். நம்ம வீடியோ முழுக்க முழுக்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வர்ற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட பழைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மைண்டை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது ஒரு அவேர்னஸ் உள்ள பார்ட். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, நான் பேசுகிறத கேட்குறீங்க, நான் சொல்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்க. இது எல்லாமே உங்கள் கான்ஷியஸ் மைண்டோட வேலை. அதாவது நம்மளுடைய 5 புலன்கள் மூலமாக கிடைக்கிற தகவல்களை உள்வாங்கி அதை ஆராய்ச்சி செஞ்சு முடிவெடுக்க உதவு கான்ஷியஸ் மைண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு மேக்ஸ் கணக்கு போடுறீங்க, ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்க. இது எல்லாமே நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டில் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு கற்றுக்குறீங்க, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்றது கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக தான் நடக்கும். அதை தவிர நம்மளுடைய அன்றாட வேலைகள் லைக் நம்ம சாப்பிட்றது, பேசுகிறது, நடக்கிறது, இது எல்லாமே கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி பார்க்கலாம். சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆட்டோமேட்டிக் பைலட் மாதிரி. அதாவது நம்ம எப்பயுமே அவேர்னஸோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக செய்கிற எல்லா விஷயங்களையும் சப்கான்ஷியஸ் மைண்டு தான் பார்த்துக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சுவாசிக்கிறது, பைக் ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் கவனிச்சுக்குது. இப்போ சுவாசிக்கிறதுக்கு எதுக்குமே நம்மளுக்கு சொல்லித்தர தேவையில்லை. அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நடந்துக்கிட்டே தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. அப்போ தான் நம்ம உயிர் வாழ முடியும். ஸோ இது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக சுவாசிச்சுட்டே இருப்போம். அதே மாதிரி நிறையா பேர் இப்போ ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் கூட பைக் ஓட்ட முடியும், மெமரி லாஸ் ஆனதுக்கப்புறமும் பைக் ஓட்டுவாங்க. இது எல்லாமே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சப்கான்ஷியஸில் நம்ம பைக் ஓட்டுறது எப்படின்றது ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக பைக் நம்மளால் ஓட்ட முடியும். இப்போ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பயம், நம்பிக்கை எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்டு தான் பதிஞ்சிருக்கு. இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு பெரிய மெமரி பேங்க் மாதிரி. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் அது பத்திரமா சேமித்து வைக்கிறோம். அப்புறம் நம்மளோட ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன்ஸ், நம்மளோட ஹேபிட்ஸ், நம்மளோட ஃபீலிங்ஸ், இது எல்லாத்தையுமே சப்கான்ஷியஸ் மைண்டு தான் கண்ட்ரோல் பண்ணும். இது எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும். நம்ம முழிச்சிட்டு இருந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, நின்னாலும், நடந்தாலும், ஓடினாலும் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்பயுமே ஆக்டிவாக தான் இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்டோட மற்ற கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு பெரிய படைப்பாளி மாதிரிங்க. நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்களோ அதை தான் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். அதனால தான் பாசிட்டிவாக யோசிக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே கரெக்டு அப்படின்றத சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளுக்கு சிம்பிள் மூலமாக கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அண்ட் ஒரு கனவு மூலமாக கூட நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும். அண்ட் இன்னுமே நம்ம சப்கான்ஷியஸில் நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிற க்ரியேட்டிவிட்டி, நியூ ஐடியாவுக்கு எல்லாத்துக்குமே இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான் ஒரு ஊற்றுக்களம். நீங்கள் எந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறீங்களோ அது சம்மந்தமான ஐடியாஸ் எல்லாமே அது உங்களுக்கு கொண்டு வரும். அப்புறம் உங்கள் பர்சனாலிட்டியுமே சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக தான் உருவாகுது. உங்களுடைய நம்பிக்கைகள், உங்களுடைய ஆசைகள், இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களை உருவாக்குது. இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுன்னா உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கண்டினியூஸாக கற்றுக்கிட்டே இருக்கும். நீங்கள் சின்ன வயசில் பார்த்த படம், கேட்ட கதை, உங்களை சுற்றி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அதோட மைண்டில் ஸ்டோர் ஆக்கி வச்சுட்டே இருக்கும். இதோட கடைசி கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு பவர்ஃபுல் ஹீலர். உங்கள் உடம்புல இருக்கிற காயங்களை மட்டும் இல்லாமல் மனசில் இருக்கிற அழுத்தங்களையும் போக்குறதுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் அளப்பரிய பங்கு இருக்குது. எப்பயுமே நம்ம நிறைய யோசிச்சிருப்போம். ஒரு மைண்டில் ஒரு பெரிய டிப்ரெஷன் இருக்கும். அது வெளியே இருக்கிற எந்த ஆறுதல் மூலமாகவும் சோர்ஸ் மூலமாகவும் சரியாகாது. நம்மளை தேர்த்திக்கிட்டா மட்டும்தான் அந்த பெயின் நம்மளை விட்டு போகும். அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டோட பெரும் பங்கு. நீங்கள் எதவாக மாறணும்னு நினைக்கிறீங்களோ, அது என்னவாக மாறணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் சப்கான்ஷியஸ் மைண்ட் கொண்டு வரும். இப்போ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டோட முழு சக்தியையும் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் நேர்மையாக யோசிக்கணும். அப்புறம் உங்கள் நம்பிக்கைகளை நீங்கள் மாற்றணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தும் போது லைஃப்பில்
நீங்கள் நினச்ச மாதிரி மாற்றிக்கலாம். உங்கள் தாட்ஸை நீங்கள் நேர்மறையாக மாற்றும் போது நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் லைஃப்பை வந்து மாற்றிக்கலாம். என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் மேனிஃபெஸ்டேஷன் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. எப்படின்னா, நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக ஆழமாக நம்புறது தான் இதோட முதல் படி. நீங்கள் அந்த விஷயத்தை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய சிந்தனைகள், உணர்வுகள், செயல்கள் எல்லாமே அந்த இலக்கை அடையிறதுக்கு வழிவகுக்கும். இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷனில் சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலை. அண்ட் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை பயன்படுத்தி நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கும் சில வழிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு பேப்பரில் எழுதுங்க. ரெண்டாவது, அந்த கோலை அடைஞ்சிட்டதா நினச்சி கற்பனை பண்ணுங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வு ஏற்படுமோ, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹாப்பி டேஸாக இருக்கட்டும், அதை எல்லாமே முழுசாக உணருங்க. மூணாவது, உங்கள் கோலை அடையிறதுக்கு உங்களால் என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதை மூணையுமே செய்யுங்க. டெய்லி இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காரோட மாடல் என்ன, அதோட கலர் என்ன, எத்தனை சீட்டிங்ஸ் இருக்கணும், அண்ட் உள்ள எந்த மாதிரி இன்டீரியர்ஸ் இருக்கணும், இது எல்லாமே யோசிங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதும்போது அது இன்னுமே ஒரு ஹாப்பினஸ் தரும். நம்ம யோசிக்கிறத விட அதை ரைட் பண்ணும்போது அதை நம்ம அனுபவிச்சதாகவே உணர்வோம். ஸோ எழுதும்போது நம்ம அந்த காரை வந்து டெலிவரி எடுக்கிறோம், அந்த டைமில் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகும். நம்ம ஃபேமிலியோடு இருப்போம். ஸோ நம்ம எவ்வளோ ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்போம் அப்படின்றத உணர்வுபூர்வமாக ஃபீல் பண்ணி பாருங்கள். இப்போ உங்ககிட்ட பணமே இல்லைனாலும் சும்மா போய் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள். காரோட மாடல்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் போய் கார் என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் வெப்சைட்ஸில் பார்க்குறத விட நேரில் ஷோரூமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான மேனிஃபெஸ்டேஷனுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம லைஃப்பில் அதிகமாகவே கொண்டு வரும். அண்ட் இப்போ சப்கான்ஷியஸ் மைண்டோட கீ கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். இதில் முக்கியமான தாட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து நிரந்தரமானது. இது வந்து டயலமாவாக மாறிட்டே இருக்காது. நம்ம மைண்டில் நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஹோப், ஃபீலிங்ஸ் எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் பதிவாயிருக்கும். இது வந்து ஆர்கியூ பண்ணாது, லாஜிக்கலாக திங்க் பண்ணாது. இப்போ நம்ம கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஒரு ப்ராப்ளத்தை யோசிக்கும் போது லாஜிக்கலாக திங்க் பண்ணும். இது லாஜிக்கலாக இப்போ முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கலாக திங்க் பண்ணும். பட் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணாது. நீங்கள் எதை நம்புறீங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கும். இது வந்து அதிகமாக படைப்பு திறன் கொண்டது. உங்களுடைய ஆழ்மனத்தில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாமே வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இது வந்து மாற்றத்திற்கு தயாரானது. அதாவது நீங்கள் உங்களுடைய அடிமனதில் இருக்கிற எண்ணங்களை மாற்றுறது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையுமே மாற்றிக்கலாம். ஸோ இதை வந்து லைஃப்பில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காட்சிப்படுத்துதல், விசுவலைசேஷன். இதை வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு கோலை அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை உங்கள் மனசில் வந்து ஓட விடுங்க. அதை வந்து விசுவலைசேஷன் பண்ணி பாருங்கள். அந்த கோலை நீங்கள் அடைஞ்சிட்டதா உணருங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் ஏற்படுமோ அதை வந்து முழுசாக உள்வாங்குங்க. இப்போ நான் உங்களுக்கு கார் வாங்குறத பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி ஃபுல்லாமே ஃபீல் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஃபர்மேஷன். நீங்கள் அடையிற விரும்புகிற கோலை பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை அடிக்கடி சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த கோலில் வந்து வெற்றி பெறுவேன், நான் இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிட்டே இருங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி உணர்வோடு இருங்க. இது உங்களுடைய ஆழ்மனதை வந்து நேர்மறையாக தயார்படுத்தும். இந்த வழிமுறைகளை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வரும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக அதை ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி உங்களுடைய இலக்குகளை வந்து நீங்கள் சீக்கிரம் அடையலாம். ஸோ நான் இந்த சிம்பிளாக சொன்ன விஷயங்கள் விசுவலைசேஷன், அஃபர்மேஷன், கிராட்டிடியூட், இதை 3 பற்றியுமே நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே ஆட் பண்ணுறேன். அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு செம்ம சேஞ்சஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ எப்போயுமே சப்கான்ஷியஸ் மைண்டோட நம்ம பயணப்பட்டு தான் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்ற முடியும். ஏன் நான் சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு நம்மளுடைய தாட்ஸ் எல்லாமே மாற்றணும். நம்மளுடைய தாட்ஸ் எல்லாமே வந்து ஒரு கார்டன் மாதிரி. அதில் வந்து நிறையா பூக்கள் இருக்கும், தேவையில்லாத களைகள் இருக்கும், மரங்கள் இருக்கும்.
ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம தாட்ஸுக்கு, நம்மளுடைய எண்ணங்களுக்கு, நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்ற செடி, மரம், பூ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத களைகளை எடுக்கணும். களைகளை எடுத்தால் மட்டும்தான் அந்த செடி, பூ எல்லாமே கரெக்டாக வளரும். ஸோ அந்த களைகளை எடுக்கிறதுக்கு இந்த அஃபர்மேஷன்ஸ் அண்ட் கிராட்டிடியூட் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு கிரவுண்ட் ஒர்க் பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரவுண்ட் ஒர்க் பயிற்சியை பண்ணாதான் நம்மளுடைய தாட்ஸ் வந்து சீரமைக்கப்படும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணுறேன், அதில் கேட்டு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சிங் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 6 மந்த்ஸில் நீங்கள் நினைக்கிற மந்த்ஸில் லைஃப்பில் நீங்கள் நினச்ச மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதில் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதில் எந்தெந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம சொல்யூஷன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, வெல்த், ரிலேஷன்ஷிப், கெரியர் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நம்ம என்ன விதத்தில் ஸ்டக் ஆகிருக்கோம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ற மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் அண்ட் ஃபாலோஅப்ஸ் எல்லாமே நான் சொல்லித்தரேன். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நன்றி.